ஐயா சுயம்பு வாராகி உங்கள் அம்மா சேனலுக்கு நான் பேசுகிறேன். நேற்று முந்தா நாள் நான் ரொம்ப வருத்தப்பட்டு சென்னை முகாலிவாக்கத்தில் உள்ள ஒரு ஐயர்கிட்ட நான் 10,000 ரூபா பணத்தை கொடுத்து எனக்கு அவர் பிளாக் பண்ணிட்டாரு. எனக்கு தகுடு தாயத்தெல்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னார், கொடுக்கல, பிளாக் பண்ணிட்டார். அதனால் ரொம்ப வேதனைப்பட்டு 1 வாரம் 2 வாரமாக நான் யாரை போய் காண்டாக்ட் பண்ணுறது, யாரும் ஹெல்ப்புக்கு இல்லையேன்னு சொல்லி உங்கள் அம்மா சேனலில் நான் போய் அங்கே காண்டாக்ட் பண்ணேன். அந்த அம்மா மூலியமாக எனக்கு அவங்க இது பண்ணாங்க. எனக்கு என்னுடைய குறைகளை கேட்டு யூடியூப்பில் சொன்னாங்க. அதை கேட்டதுமே அந்த வாராகி அம்மன் எனக்கு இது பண்ணிட்டாங்க, அருள் புரிஞ்சாங்க. அவர் எனக்கு 10,000 ரூபா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாரு. அவரையும் தப்பாக நான் பேசுனதுக்கு சாரி. அவரும் பிளாக் பண்ணதுனால தான் எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் 4 பேர்கிட்ட புலம்ப ஆரம்பித்தேன். பணம் போயிருச்சு, எனக்கு தகுடு அனுப்பிச்சிடலை, அது இதுன்னு. நான் உங்களம்மா சேனலுக்கு கடைசியில் வாராகி அம்மன்ட்ட அழுது உங்களம்மா சேனலுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க மூலியமாக அவர் பார்த்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டார். அவரை பற்றியே யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சென்னை முகாலிவாக்கத்தில் உள்ளவரும் அவர் ஏதோ காரணத்தில் பிளாக் பண்ணி இப்படி எனக்கு பணம் அனுப்புகிறேன், இப்போ அனுப்பிச்சி விட்டாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்பிச்சிட்டேன். இனிமேல் பக்தர்கள் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஆன்லைனில் யாரையும் நம்பி போக வேண்டாம். போகிறதா இருந்தால் நேராக போங்க. உங்கள் அம்மாவுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த பணம் கிடச்சிச்சு. சென்னை முகாலிவாக்கத்தில் உள்ள அவருடைய சொன்னேன்ல, அவரையும் நான் கொஞ்சம் கோபத்தில் பேசிட்டேன் நான். ஏன்னா அவர் எனக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி. அதனால் அவரையும் மக்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்கள் அம்மா சேனலுக்கு நன்றி. அந்த அம்மா கோயிலுக்கு தேனி மாவட்டத்தில் இருக்குது. எப்படியோ அந்த அம்மா மூலியமாக நான் எப்படியாவது ஒரு நாளைக்கு போய் அந்த அம்மாவுக்கு போய் நான் ஏதாவது ஒரு டொனேஷனோ சாரியோ நான் கொடுக்கணும். ஏன்னா அந்த அம்மா சேனல் மூலமாக தான் எனக்கு இந்த பணம் வந்துச்சு. அதனால் சென்னை முகாலிவாக்கத்தில் உள்ள அவரையும் நீங்கள் எதுவும் திட்ட வேண்டாம். பார்க்குறதா இருந்தால் நேராக போய் உங்களுடைய விருப்பப்படி போய் பாருங்கள். யாரும் ஆன்லைனில் யாரையும் நம்பி மோசம் போக வேண்டாம். உங்கள் அம்மா சேனலுக்கு என்னுடைய நன்றிகள். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் நீங்கள் குரல் கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே நடக்குது, நியாயம் நடக்குது. அதனால் இனிமேலும் சொல்கிறேன் பக்தர்களுக்கு, எந்த கடவுளாக இருந்தாலும் ஆன்லைனில் போய் இந்த மாதிரி இது பண்ணி ஏமாற வேண்டாம். போனால் நேரில் போங்க, இல்லை அந்த அம்மா காலில் விழுங்க. இல்லைன்னா என்ன நம்ம தலையெழுத்தோ அந்த மாதிரியே நடந்துட்டு போதும். இது ஒரு பாடமாக அமையட்டும். ஐயா, இதை யூடியூப்பில் போட்டுருங்க ப்ளீஸ்.